ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். Proverbs chapter 16 verse 20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிற ஒரு மனுஷனை குறித்து தேவன் சொல்லுகிறார். அந்த மனிதன் நன்மை பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. He who deals things wisely and heeds to the word and counsel of God will receive good blessings in his life. We need to heed ourselves to the voice of God and to the counsel of God. Then God will do good things in your life. There are people, they do not handle the things in a wise manner. They're just following the human beings. They are not heeding themselves to the voice and counsel of God. That is the reason they fail in their life. They face failures. They face some kinds of downfall in their life because they do not handle the things in a wise manner. You and me are God's children. We should rely on God. We should trust in God's voice and God's counsel. When you trust God and His counsel, then God will reward you and He will give you the good blessings and happiness in your life. When you heed yourself to do according to the word of God and the voice of God and the counsel of God, then God will fight for you. God will intercede for you. God will help you. God will come in a difficult situation and perform a miracle so that you will receive God's blessings and be happy in your life. The people, those who are yielding themselves or heeding themselves to the counsel of the ungodly, they are going into different difficult situations in their life. We are seeing those people in this world. People, those who have been following human beings as their idols, they are not growing. Their growth may not be steady and their growth will stop at a point of time. So we need to follow God. We need to heed ourselves to the voice and the counsel of God so that we will be happy. Our children will be happy. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அதுதான் விவேகமாய் காரியங்களை நடப்பிக்கிற மனுஷனுடைய குணாதிசயம். கர்த்தரை நம்ப வேண்டும். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் மனிதர்களை நம்பாதபடிக்கு, மனிதர்களை பின்பற்றாதபடிக்கு, மனிதர்களுடைய ஆலோசனையின்படி செய்யாதபடிக்கு நாம் கர்த்தரை பின்பற்றும் பொழுதும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுதும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக செயல்படுவார், கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மீன் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு நன்மை செய்திடணும். அவருடைய வேலை ஸ்தலத்திலே நன்மை செய்திடணும். பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மை செய்திடணும். பொருளாதார நெருக்கடிகளை மாற்றி போடும். அவருடைய கண்ணீரை துடைத்திடணும். வியாதி விக்கிரங்கள் நோய் நொடிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதே நீக்கி போட்டருளும். அற்புதங்கள் நடைபெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.